ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சன் நெக்ஸ்ட்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற பிரேக்கப் கஹானின்ற வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது தமிழ் டப்பில் 5 எபிசோடா ஒவ்வொன்றும் ஆவரேஜாக 15 நிமிஷத்துக்குள்ள இருக்கு. வேலண்டைன்ஸ் டேவை மனசில் வச்சு இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். ஆனால் அதுக்கே பிரேக்கப் கதைங்கன்னு வச்சிருக்காங்கன்னு தெரியல. இப்போ இருக்க காலகட்டத்தில் லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க சின்ன சின்ன விஷயம் கூட எப்படி பிரேக்கப்புக்கு காரணமாகன்றதை சொல்ல வர்றது தான் அந்த தொகுப்பு. இதில் வர 5 கதைகளும் இந்த நியூ ஜென்ரேஷன் கப்பிள்ஸ் நடுவில் இருக்கிற இன்செக்யூரிட்டிஸ், காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதனால அதோட அவங்களோட மாறுபட்ட ப்ரையாரிட்டிஸ்னால ஏற்படுற சர்ச்சைகளை மையமாக வச்சு இதை கொடுத்துருக்காங்க. நாம சேர்ந்திருப்பது கஷ்டம்தான், அது நடக்கவே நடக்காது, பிரிஞ்சு போவோம்னு இந்த ஜோடிங்க அவங்கவுங்க வழியில பிரிஞ்சு போறாங்க. அது ஏன் போறதுக்கான காரணம் என்ன என்பதை இந்த தொகுப்புல பார்க்கலாம். இதுல 5ல 3 எபிசோட்ஸ்ல வர ஜோடிங்க சில டவுட்டுங்களை கிளியர் பண்ணிக்கிறதுக்கும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கும் லிவிங் தான் ஒரே சொல்யூஷன் இருக்காங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் இருக்கு. சரி, இப்போ ஒவ்வொரு எபிசோடையும் பார்ப்போம். முதல் கதையில அப்பா பாசத்தால பிரேக்கப். அப்பாவை விட்டு வரமாட்டேன்னு இருக்கவன் எதுக்கு வேலையில சேரணும், அப்புறமா விடணும், அதுவும் அப்பா இல்லாத ஊர்ல தனக்கு பிடிச்சவங்களை ஏன் வேலை வாங்கி தர சொல்லி கஷ்டப்படுத்தணும். சரி, எல்லாத்துக்கும் மேல மறக்க முடியலன்னா விஷம் குடிச்சு செத்துருவாராம். அப்ப மட்டும் அப்பாவை விட்டுருவாரா? சுத்த அபத்தம். ரெண்டாவது கதையில கடைசியில என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. ஒருத்தர் செய்யற வேலையினால பிரேக்கப்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏன் குழப்பம்னா பையன் பொண்ணு சொல்றத புரிஞ்சுக்கிறான், அவளும் புரிஞ்சுக்கிறா. அப்புறம் எதுக்கு இந்த ஹேண்ட் ஷேக்கும் ஆல் தி பெஸ்ட்ன்ற வார்த்தையும்? மூணாவதுல வெஜ் நான்வெஜ் தான் பிரச்சனை. இதுல 20 வருஷம் தனியா வாழ்ந்த 2 பேர் 50 வருஷம் சேர்ந்து வாழறதுக்கு நிறைய தேவைகள் இருக்குன்னு சொல்ற வசனம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போகும்போது 2 பேரும் சிலதை விட்டு கொடுத்து வாழறதுதான வாழ்க்கை. அதே சமயம் புரிஞ்சிக்காதவனை கஷ்டப்பட்டு புரிய வைக்கிறதோட அவன் உலகத்துல சந்தோஷமா இருக்கட்டும்னு விலகிறது நல்ல முடிவு. 4வது எபிசோட்ல லிவின்ல இருக்க பொண்ணு பிரெக்னென்ட் ஆகிடுறா. பையனும் உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றான். ஆனா பொண்ணு பிரேக்கப் பண்ணிடலாம்னு சொல்றா. காரணம், இவ அனாதனால பையன் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்களாம். அப்படியே ஒத்துக்கிட்டாலும் அதுக்கு அடுத்து ஏற்படுற மன கஷ்டத்தினால அவனோட சந்தோஷம் போயிடுமா. இப்படி போகுது. அதுக்கு மேல இன்னும் சில காரணங்க ஓமைங்க சொல்றாங்க. சுத்த உளறல், நீங்களே பாருங்க. 5வது அதே லிவின்ல இருக்கிற இன்னொரு கப்பிள்ஸ். இதுல அந்த பாய் வேற ஒருத்தியோட ஷாப்பிங்குக்கு தன் கூட இருக்கவளோட பணத்தை செலவிடுவாராம். கேட்டா செட் ஆகாது, பிரேக்கப்னு சொல்லுவாராம். இந்த பொண்ணு சும்மா இல்ல, இவன் கூட இருக்கும்போது இன்னொருத்தன் கூட மணிக்கணக்கா பேச்சு. இது பிரேக்கப் ஆக வேண்டிய கேசுங்க தான். சரி, இந்த மாதிரியான சில்லியான காரணங்களுக்கு மேல இருக்கிற குறை என்னன்னா, 2 லீட் கேரக்டருக்கு நடுவுல முக்கியமான பேச்சு போயிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் மியூசிக்கை தூக்கிடுறாங்க. நீங்க அதுக்குள்ளேயே காது விட்டாலும் வசனம் கேட்காது. அடுத்து இன்னும் கொஞ்சம் கதையை எஸ்டாப்ளிஷ் பண்ணாம அவசரமா பிரேக்கப் சொல்ற மாதிரி இருக்கு. அதுவும் ஒரு ஹேண்ட் ஷேக்கோட. ஓகே, இதுவரை கேட்டோம், இன்னும் பார்க்கலாமா வேண்டாமான்னு இருக்க கூட்டத்துல நீங்க லவ்ல விழ போறவங்களாவோ விழுந்தவங்களாவோ இருந்தீங்கன்னா பிரேக்கப் வராத அளவுக்கு எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலான்றதுக்காக வேணா இதை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான வெப் சீரிஸ் மனசத்தோட சந்திக்கிறேன். இந்த மனசு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.